புதிய இந்தியா உருவாக பாதை அமைத்தவர்களில் ஒருவரான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நாடு விடை கொடுத்தது. அவரது உடல் அரசு மரியாதையுடன் டெல்லியில் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 92வது வயதில் காலமான நிலையில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு பல்வேறு துறையினர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து அவரது உடல் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது. காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர். இதையடுத்து நிகம்போத் காட் மயானத்திற்கு உடல் கொண்டு வரப்பட்டது. அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் மலர் வளையமிட்டு இறுதி மரியாதை செலுத்தினர். முப்படை தளபதிகளும் முன்னாள் பிரதமருக்கு தங்கள் மரியாதையை செலுத்தினர். பூட்டான் பிரதமர் ஜிக்மே நம்யக்கல் வாங்சுக், மொரீஷியஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனஞ்சய் ஆகியோரும் மறைந்த தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடியை அவரது மனைவியிடம் ராணுவத்தினர் பாரம்பரிய முறைப்படி ஒப்படைத்தனர். பின்னர் சீக்கிய மத முறைப்படி இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அவரது மகள் சிதைக்கு தீ மூட்டினார். இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நிறைவடையும் வரை குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இருந்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மறைந்த தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். புதுடெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.